இறுதியாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸா அக்ஸாவுடைய குத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் முஹம்மது அலி ஹாஃபிதுல்லாஹ் நிகழ்த்திருந்தார். குத்பாவின் தலைப்பு எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வது, அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைப்பது என்ற தலைப்பை, அழகான தலைப்பை கொண்டதாக குத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தை நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை விட நாளைய நாளை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்குவான் என்று நீங்கள் நம்புங்கள். இழந்ததை விட சிறந்ததை தருவான் என்று நம்புங்கள். சோதனைகளுடைய நேரத்திலே, பிரச்சனைகளுடைய நேரத்திலே நிச்சயமாக அந்த சோதனைகள் நீங்கிவிடும், இல்லாமல் போய்விடும் என்று நம்புங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய, உங்களை மகிழ வைக்கக்கூடிய விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான் என்று நல்லெண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய விடயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தையும் எழுதி அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தை நல்லெண்ண வையுங்கள். உங்களுடைய அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லெண்ண வைப்பீர்கள், அந்த அளவுக்கு உள்ளத்தில் நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். நீங்கள் அறியாத விதத்தில் அல்லாஹ்வுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். முஃமின்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் நல்ல விடயங்களை மாத்திரம் ஆசைப்படக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நட்குறி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களும் உறவினர்களும் மக்காவில் வாழ்கின்ற போது அந்த ஷஅப் அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே பல வருட காலங்கள் முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், வெளியேறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அடியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள், நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கும்போது நபி அவருடைய எத்தனையோ பிள்ளைகளை நபி அவர்கள் தன்னுடைய கையினால் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு ஒரு நாள் நபி அவங்க நிராசையாகவில்லை, பொறுமை செய்தார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டார்கள், அல்லாஹ் மீது நல்லெண்ணெய் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வோடு ஒரு அடியார் நல்லெண்ணெய் வைக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். நிராசையாக கூடாது. நாம் எப்போதும் அல்லாஹ்வுடைய விடத்தில் நல்லெண்ணெய் வைக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா சந்தர்ப்பத்திலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குதுஸியில், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அப்படியே நான் நடந்து கொள்வேன். நல்லதை நினைத்தால் நலவாக நடந்து கொள்வேன், கெடுதியை நினைத்தால் கெடுதியாகவே நடந்து கொள்வேன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய எல்லா விடயத்திலும் கைர் இருக்கிறது. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எங்களுக்கு எப்போதெல்லாம் சோதனைகள் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கண்டோம். உமர் இப்னு ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னார்கள், மறுமையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் உலகத்தில் காட்டுவான் என்றால் ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் சோதனையோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். ஒரு முஸ்லிமை அல்லாஹ் தஆலா அவர் விரும்புவதை கொடுக்காமல் அவரை சில போது தடுப்பான். சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதில் அவருக்கு பாதகம் இருக்கும். அல்லாஹ் சில விஷயத்தை ஒரு மனிதன் கொடுக்காமல் இருப்பதில் அவருக்கு நலவு இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், சில விடயத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், அது உங்களுக்கு ஷர்ராக, கெடுதியாக இருக்கும். சூரா பக்கரா 116 வசனம். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், இப்போதும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்லெண்ணெய் வையுங்கள். ஈமானை கொண்டு உங்களுடைய ஈமானை பரிபூர்ணமான தவக்குலுக்கு காரணமாக அல்லாஹ்வை நம்பி பாரம் சாட்டுவதற்கு காரணமாக ஆக்கிவிடுங்கள். அல்லாஹ்விடத்தில் உதவி பெறுவதற்கு காரணமாக ஆக்கிவிடுங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கெஞ்சி துவா கேளுங்கள். சோதனைகளுடைய காலத்திலே வாழ்கிறீர்கள், நாங்கள் கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது என்பது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளமாகவும் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணத்தின் அடையாளமாக இருக்கிறது. பொறுமைகளுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கூலி கிடைக்கும். நல்ல அல்லாஹ்வுடைய வெற்றி எதிர்பார்த்து கொண்டு இருப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய பலவீனமானவர்களை அடிப்படையாக வைத்து உதவி செய்வான். அவருடைய துவாக்களை கொண்டும் தொழுகையை கொண்டும் இஹ்லாஸை கொண்டும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று ஹதீஸ்லே வந்திருக்கிறது. முஃமின்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அன்பு காட்டுகிறான், எங்களுடைய பாவங்களை மன்னிக்குகிறான் என்ற நம்பிக்கையை நாங்கள் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள்வார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான், அவருடைய நிலைமைகளை சீராக்கி விடுவான். நிச்சயமாக நாம் எல்லா மிக மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கின்றோம், ரசூல்மார்களை நாங்கள் பின்பற்றுகிறோம். இது அல்லாஹ்வுடைய சாலிஹீன்களை பின்பற்றுகிறோம். இது அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய அடையாளமாக இருக்கு. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், ஃபிரௌனுடைய படை பின்னால் முன்னால் கடல் வந்து முன்னாலும் ஆபத்து பின்னாலும் ஆபத்து. என்ன சொன்னார்கள், இந்த மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது ரப் இருக்கிறான், எனக்கு அவன் வழிகாட்டுவான். சூரா அஷ்-ஷுஆரா 62வது வசனம். கடலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்தவர்களுக்கும் அல்லாஹ் பிளந்து கொடுத்தான். இது மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் வைத்தார்கள். அவர்கள் அதாவது பாலடைந்த கிணற்றிலே போடப்பட்டார்கள், சிறைச்சாலைக்கு சென்றார்கள், ஒரு பொருள் விற்கப்படுவதை போன்று விற்கப்பட்டார்கள், வாங்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் வைத்தார்கள். பிறகு ஒரு தலைவராக, அந்த நாட்டு மன்னருடைய ஆலோசகராக மாறினார்கள். அவருடைய இழந்த உறவுகளை அல்லாஹ் இணைத்து கொடுத்தார், சேர்த்து கொடுத்தார். எங்களுடைய தாயார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹாஜர் அம்மையார்
அவருடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்காவில் தனியே விட்டு போகின்ற போது யாரும் அங்கு கிடையாது, மனிதர்களும் கிடையாது, மரங்களும் கிடையாது, செடிகளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது நேரத்தில் ஹாஜர் அம்மையார் அவர் கணவனை பார்த்து கேட்டால், எங்கே போகிறீர்கள்? எங்களை விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள்? மனிதர்களுக்கு வாழ முடியாது இந்த இடத்துல விட்டுவிட்டு எங்கே போகிறீர்கள் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒன்றும் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நல்லெண்ணெய் வைத்தவர்களாக போனார்கள். பிறகு அந்த தாயார் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா? அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், ஆம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன நேரத்தில் ஹாஜர் அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய அந்த நல்ல எண்ணம் அது ஜம்சம் என்ற நீர் ஊற்றெடுப்பதற்கும் காபத்துல்லா கட்டப்படுவதற்கும் முஸ்லீம்கள் ஹஜ் செய்வதற்கும் முஸ்லீம்கள் விரும்பக்கூடிய பூமியாக அந்த காபா மாறுவதற்கும் காரணமாக அமைந்தது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்னுடைய தாயார் ஹதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹீயுடைய ஆரம்பத்தை கண்டுவிட்டு பயந்து விட்டு வருகின்ற போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வே சத்தியமாக அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடக்குகிறீர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீர்கள், தொழிலில்லாதவர்களுக்கு உழைத்து கொடுக்கிறீர்கள், விருந்தோம்பல் செய்கிறீர்கள், சிரமப்படக்கூடிய உதவி செய்கிறீர்கள், இந்த நல்ல விடயங்கள் நீங்கள் செய்கின்ற காரணம் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வே நல்ல நபித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது வஹி இறங்கியது அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை போத்துங்கள் என்று பயத்தோடு வருகின்ற போது மேலே கூறிய அந்த அழகான வார்த்தைகளை ஹதீஜா அம்மையார் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொறுமைசாலிகளே, சோதனைகள் அதிகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் குறைஷிகளுக்கு சோதனைகள் ஏற்பட்ட நேரத்தில் அதே போன்று தாயிஃப் வாசிகளின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலா மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அனுப்பி அந்த மலக்கு வந்து சொன்னார், அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான், உங்களிடத்தில் கேட்க சொன்னார், நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளின் மூலமாக இந்த தாயிஃப் வாசிகளை நான் அழித்து விடுகிறேன் என்று சொன்னபோது நபி அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, நான் ஆசைப்படுகிறேன், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இவர்கள் எனக்கு அநியாயம் செய்தாலும் அடித்தாலும் இவர்களுடைய பரம்பரையிலே வம்சத்திலே அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய விடயத்தில் நபி அவங்க நம்பிக்கை வச்சாங்க, நல்லெண்ணெய் வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்கள் அந்த ஊரை அழிக்கவா என்று கேட்டபோது கூட நபி அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது இவருடைய பரம்பரை முஸ்லீம்கள் தோன்றுவார்கள் என்ற அழகான அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் அந்த சஹாபாக்கள், மக்கா வாசிகள், தாயிஃப் வாசிகள் சிறந்த சஹாபாக்களாக மாறிவிட்டார்கள். எனவே நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணெய் வைப்பீர்களோ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களோ, அது சோதனைகளுடைய நேரத்தில், பிரச்சனைகளுடைய நேரத்தில் உங்களுடைய சோதனைகளை, கவலைகளை, துன்பங்களை போக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், எப்போதுமே அல்லாஹ் கவலையை விட்டும், துன்பத்தை விட்டும், மன வேதனைகளை விட்டு ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நல்ல விடயங்கள் நபி அவங்க அல்லா இடத்துல கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹ்வை நாங்கள் நம்ப வேண்டும், எங்களுடைய தைரியம், எங்களுடைய மனபலம் உறுதியாக வேண்டும் என்பதற்காக, எங்கள் நோக்கங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரச்சனைகளை போக்கி எங்களுக்கு வாழ்க்கையை நிம்மதியை சந்தோஷம் ஏற்படுத்துவானாக என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய 2வது பகுதியில் கத்தீப் முஹம்மது சலீம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஹிரா குகையிலே, சௌர் குகையிலே அந்த குறைஷிகள் துரத்தி வருகின்ற போது ஒளிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த குறைஷிகளை கண்டு பயப்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நாங்கள் 2 பேர்கள் அல்ல, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்களே. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்கட்டான நேரத்திலே அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய வெற்றியை, அல்லாஹ்வுடைய உதவியை ஆதரவு வைத்திருக்கிறார். எனவே எப்போதும் நாங்கள் நல்ல விடயத்தை ஆசைப்படக்கூடியவர்களாக, நாங்கள் சாதகமான முறையில் நாங்கள் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய விடயத்தில் உங்களுடைய எண்ணங்களை நல்லதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். பாவங்கள் செய்து அல்லாஹ் தண்டிப்பான் என்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொள்வது, நீங்கள் பயப்படுகின்ற போது உங்களுக்கு அது பயனளிக்கும். அதே போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய அமல்களை நல்ல முறையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நல்லெண்ணம் வையுங்கள், நல்ல அமலும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நன்மை ஆதரவு வைத்தவர்கள் நன்மை செய்ய வேண்டும், நரகத்தை பயந்தவர்களாக பாவத்தை விட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நல்ல மனிதர், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நல்ல அமல் செய்யக்கூடியவர். மோசமானவர் யார்? அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து அமல் செய்யாதவர். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய விடயத்தை நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். நோயாளிகளாக இருக்கின்ற போது, சோதிக்கப்படுகின்ற போது, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டும், மௌத்துக்கு பின் உங்கள் மீது அன்பு காட்டும், உங்களை மன்னிப்பான், உங்களுடைய சொர்க்கத்துக்கு நுழைய வைப்பான். முஸ்லீம்களாக ஈமான்தாரிகளாக அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். முஸ்லீம்கள் ஈமான்தாரிகள் நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் எப்படி மௌத்தாகிறாரோ அப்படிதான் மறுமையில் எழுப்பாட்டப்படுவார். உலமாக்கள் சொல்கிறார், எந்த நிலைமையில் ஒரு மனிதன் மௌத்தாகிறாரோ அந்த நிலைமையில் அந்த மனிதன் மௌத்தாக்கப்படுவார். எனவே பாவங்களை விட்டும் தூரமாகுங்கள், நல்ல விடயங்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். தௌபாவை பிற்போட வேண்டாம். தௌபாவை பிற்று போடுவது அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய கெட்டெண்ணமாகும். தௌபாவை விரைவாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று நீங்கள் மிகவும் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பிலஸ்தீன் மக்களே, அல்லாஹ்வுடைய விடயத்தை நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களுடைய சோதனைகளை போக்குவான், உங்களுடைய அந்தஸ்துக்கள் அல்லாஹ் உயர்த்துவான். அதே போன்று இந்த அக்ஸா முஸ்லீம்களுக்கு அவசரமாக கிடைத்துவிடும்.
இந்த அக்ஸாவை நோக்கி பயணியுங்கள், அக்ஸா கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். இது அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களோட ரப்பாக இறைச்சகனாக இருக்கிறான், உங்களுக்கு எப்போதும் உதவி செய்வான் என்று சொல்லி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் முகமது ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அழகான அந்த ஹுத்பாவை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே மக்கா மதீனா 2 ஹுத்பாக்களும் காலங்கள் செல்வதன் மூலமாக நாங்கள் இன்னும் 1-2 நாட்களிலே நாங்கள் அதாவது முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். இன்றைய வெள்ளிக்கிழமை முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் நெருங்கி துல்ஹிஜ்ஜா மாதம் அரபு ஒரு வருடத்தை நாங்கள் பூர்த்தி செய்து இன்னும் ஒரு அரபு வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே சென்ற வருடம் செய்த பாவங்களை இந்த வருடம் நாங்கள் செய்யக்கூடாது. அந்த பாவங்களுக்காக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அடுத்த இன்னும் ஒரு புது வருடத்தை எங்களால் அடைய முடியுமா இல்லையோ என்று தெரியாது. அந்த அடிப்படையிலே பாவங்களை விட்டு விலக வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். சென்ற வருடங்கள் என்னென்ன நல்ல காரியங்களை நாங்கள் திட்டமிட்டோம், அந்த நல்ல காரியங்களை நாங்கள் செய்யவில்லை என்றால் அவைகளை நாங்கள் இந்த வருடம் செய்வதற்கு முயற்சிப்போம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம் என்ற செய்தியை மக்கா மதீனாவுடைய ஹுத்பா எங்களுக்கு முன்வைத்தது. அதே போல் மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா மிக அழகாக சோதனைகள் வந்தாலும் சரி, சந்தோஷங்கள் வந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வோம், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் அல்லாஹ் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணமும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை விட்டு வெளியேறக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கி ஆனந்தமான மனமான வாழ்க்கையை தரும் என்ற விடயத்தை அந்த ஹுத்பா உள்ளடக்கியது. எனவே நாங்கள் புது வருடத்தை அடைந்திருக்கிறோம். நல்லெண்ணம் வைத்தவர் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற நல்லெண்ணத்தோடும் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை விட்டு முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நல்லெண்ணத்தை வைப்போம். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்ற நல்லெண்ணத்தை வளர்த்துக்கொள்வோம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த வருடத்தை மறுமலர்ச்சியான ஆனந்தமான சந்தோஷமான ஒரு வருடமாக ஆக்கிடுவான். அந்த அடிப்படையில் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக, அதே போன்று நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹமது அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.